கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இன்று சனிக்கிழமை பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி. இந்த நாள் நாம் தியானிக்கும் வசனம் 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 12வது வசனம். உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. இங்கு பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்துல விதமாக எழுதுகின்றார். பாருங்களேன், தீமோத்தேயு எவ்வளவு விசுவாசமுள்ள ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரன் என்பதை குறித்து பவுலை எழுதுகின்றார். ஆனால் அதே நேரத்தில் அவருக்கு எவ்வளவு ஆலோசனை தேவைப்படுகிறது யோசித்து பாருங்களேன். ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு ஊழியத்தையே செய்தாலும் கூட பெரியவர்களுடைய, அதாவது வயதிலும் அனுபவத்திலும் அபிஷேகத்திலும் பெரியவர்களிடம் இருந்து வருகின்ற ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இங்கு பவுல் தீமோத்தேயு, என் குமாரனாகிய தீமோத்தேயு என்றுதான் அவர் அழைக்கின்றதை நம்ம பார்க்கின்றோம். அப்போ பவுலுக்கும் தீமோத்தேயுக்கும் இல்லையா வயது வித்தியாசம் தகப்பனுக்கும் மகனுக்கும் இருக்கிற அளவு அதிகமாக இருக்கலாம். அதனால் அவர் உரிமையாக அவ்விதமாக சொல்லுகின்றார். அப்போ தீமோத்தேயுவுக்கு எல்லாம் சொல்ல வேண்டிய காரியங்களை எல்லாம் அழகா தெளிவா சொல்லுகின்றார். இதுல முக்கியமா இன்றைக்கு இக்காலத்து வாலிப பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டிய அருமையான இந்த வசனம் பாருங்க. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாத படிக்கு. அப்போ இளமை பருவம் என்பது மிக மிக முக்கியமான பருவம். அப்போ இந்த இளமை, இந்த வாலிபம், இதை குறித்து அநேகரால் அசட்டை பண்ணப்படுகின்றது. ஏனென்றால் இந்த இளமை பருவத்தில் அநேகர் தவறுகிறாங்க. அவங்க தான் தோன்றித்தனமாக மாறுறாங்க. தங்கள் இஷ்டப்படி பாவத்தில் விழுகிறாங்க. அதனால் இளமையாக இருக்கிற வாலிபனாக இருக்கிற வாலிப தம்பி தங்கச்சிமார்களை பார்த்தா பெரியவங்களுக்கே ஒரு சந்தேக கண் வருது. என்னன்னா, இவங்க நல்லா தான் இருக்கிறாங்களா, இவங்க ஒழுக்கமாக தான் இருக்காங்களா, இவங்க கற்போடு தான் இருக்கிறாங்களா, இவங்க நடக்கை மற்றவங்களுக்கு மாதிரியா இருக்குதா என்பதை குறித்து அவங்க சந்தேகப்படுறாங்க. அதனால சில நேரம் அசட்டை பண்ணப்படுறாங்க. நீ சின்ன வயது, உனக்கு என்ன தெரியும், உனக்கெல்லாம் இது தெரியாது என்று சொல்லி மற்றவர்களால் சில நேரத்தில் அசட்டை பண்ணப்படுதல் இருக்குது. அதனால தான் அவர் பவுல் சொல்லுகிறார், உன் இளமையை குறித்து ஒருவன் உன்னை அசட்டை பண்ணப்படாத படிக்கு. உன்னை அற்பமாக நினைக்கக்கூடாது, உன்னை அசட்டை பண்ணக்கூடாது. அப்போ நீ எப்படி இருக்கணுமா, நீ வார்த்தையிலும், எவ்வளோ லிஸ்ட்டு போட்டு அழகாக எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு வார்த்தை மிக மிக முக்கியம். நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவர்களால் கவனமாக கவனிக்கப்படுகின்றது. அந்த வார்த்தைக்கு அதிகாரம் இருக்குது. நம்ம தேவ சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்டிருக்கின்றோம். தேவனுடைய வார்த்தையில வல்லமையும் ஜீவனும் உண்டு என்றதை பார்க்கின்றோம். அதே போல மனுஷனுடைய வார்த்தையிலும் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது என்று பார்க்கின்றோம். அப்போ நம்ம வாயிலிருந்து வருகின்ற வார்த்தையில நம்ம கவனமாக இருக்கணும் என்று சொல்லி பவுல் அழகாக எழுதுகின்றார். இந்த மற்றவர்களிடம் பேசுவது, பழகுவது, இதிலெல்லாம் நம்ம வார்த்தைகள்ல ரொம்ப ஞானமா இருக்கணும். எதுலையும் யார்கிட்டையும் நம்ம மதீனமாக பேசுவதோ கவனக்குறைவாக பேசுவதோ இருக்கக்கூடாது. எந்த வார்த்தையினாலையும் நீங்க வாலிப வயதுல சிக்குண்டவர்களாக மாறிவிடக்கூடாது. ஏதோ தவறாக வாக்கு கொடுத்து அதிலே நீங்கள் கட்டப்பட்டவர்களாக மாறிவிடக்கூடாது. எனவே வார்த்தையில முதலாவது கவனமாக இருக்க வேண்டும். 2வது நடக்கை, 3வது அன்புல, இதுலலாம் நீங்க மாதிரியா இருக்கணும். நம்ம நடக்கை, நம்முடைய செயல்பாடு மற்றவர்களால ஒவ்வொன்றுமே கவனிக்கப்படுது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு உள்ள வாலிப பிள்ளைகள்லாம் ஈஸியா எழுத சொல்லுவாங்க, நான் யாருக்காக வாழணும், எனக்காக நான் வாழ்றேன், யார் என்ன நினைச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டப்படி சில நேரத்துல இருக்கலாம். நடக்கைகள் என்று சொல்லும் பொழுது நம்முடைய அதாவது கேரக்டர்ஸ், நம்முடைய உடை உடுத்துவது, நம்ம யார்கிட்ட பழகுறோம், பெரியவங்களை எப்படி மதிக்கிறோம், எப்படி கனப்படுத்துகிறோம், ஊழியர்களை மற்றும் வயதில் முதிர்ந்த தேவ பிள்ளைகளை எப்படி நம்ம மரியாதையோடு நடத்துகின்றோம், இதெல்லாம் கூட அந்த நடக்கையில் தான் அடங்கும். அதே நேரத்தில் அன்பில், அப்போ இளம் வயது இளம் கன்று பயமறியாது என்று சொல்லுவாங்க. அதனால் அவங்களுக்கு
சில நேரத்தில் அன்புனா என்னன்னு கேட்கக்கூடியவங்க இருப்பாங்க. ஆனால் அப்படி அல்ல. தீமோத்தேயுக்கு சொல்கிறார், நீ அன்புலையும் மாதிரியா இரு, நீ அன்பா இரு மற்றவர்கள்கிட்ட. நீ அதை எப்படிலாம் அன்பா இருக்கணும் அப்படிங்கிறது குறித்து அடுத்து பின்வரும் அதிகாரத்தில் அழகாக எழுதியிருக்கிறாரு. அதாவது முதிர் வயதுள்ளவர்களை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனை போல, பாலிய புருஷர்களை சகோதரர்களைப் போல, முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களைப் போல, பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடன் சகோதரிகளைப் போல பாவித்து. அப்போ எப்படி அவங்களெல்லாம் எப்படி பாவிக்கணுமா? அப்போது நடக்கை, கற்பு, அன்பு இதெல்லாம் வரும் பொழுது யார் யார்கிட்ட எப்படி டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணணும், அன்போடு கூட எப்படி நடக்கணும். முதிர் வயது உள்ளவங்ககிட்ட நீ ஊழியம் செய்யும்போது, ஊழியக்காரனாக இருக்கிற ஊழியம் செய்யும்போது கடிந்து கொள்ளும் போது யாரையும் அற்பமாக எண்ணிடக்கூடாது. அன்பாக பேசணும், அன்பாக நடக்கணும். அப்போது ஆண்கள் பெரியவங்களை தகப்பனை போல பாவி, பெண்கள் பெரியவர்களை தாயை போல பாவி. இப்போ பாலிய சகோதரர்கள் உன்னுடைய சகோதரர்களை போல பாவி. அதே நேரத்தில் சகோதரிகள் பெண்களை, உன் வயதில் உள்ள பாலிய பெண்களை எல்லா கற்புடன் கூட சகோதரிகளாக பாவி என்று சொல்லி அழகா பின்வருகின்ற 5வது அதிகாரத்தில் எழுதுகின்றார். இப்போ நடக்கையிலும் அன்பிலும் அதனோடு கூட ஆவியிலும் விசுவாசத்திலும். இப்போ ஆவியில கூட ஆண்டவர் சொல்றார், எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்களை சொல்லுகின்றார். இப்போ நம்முடைய ஆவியை கட்டுப்படுத்தாத மனுஷன் மதிலிடுந்த பாழான பட்டணம் போல இருக்கிறான் என்று நீதிமொழிகளில் எழுதியிருக்கின்றது. அப்போ அந்த இளமை பிராயத்தில் தங்கள் ஆவியை அடக்கி கண்ட்ரோல் பண்ணி அதை நடத்த தெரிய வேண்டும். அதனால் ஆவியிலையும் நம்ம சாந்தமாக எளிமையாக இருக்க வாலிப பிள்ளைகள் பழகிக்கொள்ள வேண்டும். அதனோடு கூட விசுவாசத்திலும் கற்பிலும். அடுத்து தேவன் பேரில் உள்ள விசுவாசம் எப்படி இருக்கணும், அதில் சரியாக இருக்கணும். இப்போது நிறைய டாக்டரின்ஸ் வருது, அதாவது நிறையா விதமான கருத்துக்கள் மதத்தை குறித்து. இல்லை, கிறிஸ்தவ மதத்திலேயே எத்தனை பிரிவுகள், எத்தனை விதமான கருத்துகள். இதில் சரியானது எது? அந்த சரியான விசுவாசத்தை பற்றி கொள்ள வேண்டும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனை நம்ம பிடித்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, 2 ஏற்பாடு நமக்கு தேவை. இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தினார், நம்மை ரட்சித்தார், பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளி இருக்கின்றார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை அருமையாக நடத்துகின்றார். இந்த விசுவாசத்தை விட்டு நம்ம வழுவி போகவே கூடாது. இந்த விசுவாசத்தில் கலப்படமே வராத படிக்கு வசனத்தின் படியாக விசுவாசத்தில் கரெக்டாக இருக்கணும். அதனோடு கூட இது இவ்வளோ இதையும் வரிசையாக சொல்லிட்டு யாரு பவுல் சொல்கிறாரு, நீ யாருக்கு மாதிரியா இருக்குன்னா விசுவாசிகளுக்கு மாதிரியா இரு. இத்தனை காரியங்கள்லையும் யாருக்கு மாதிரியா இருக்கணுமா? தேவ பிள்ளைகளுக்கு மாதிரியா இரு. ஒருவேளை தேவனை அறியாதவர்களுக்கு கிறிஸ்தவர்களை, தேவ பிள்ளைகளை பார்த்தோன்னே அவங்க கிறிஸ்தவங்கன்னா இயேசு கிறிஸ்துவையே பார்த்தது போல் அவங்களுக்கு இருக்கும். நீங்கள்லாம் பொய் சொல்ல மாட்டீங்க, நீங்கள் அன்பாக இருப்பீங்க, நீங்கள் அமைதியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவனை அறியாதவங்க நம்மளை குறித்து அழகாக சாட்சி கொடுப்பாங்க. ஆனால் இங்கே பவுல் சொல்லுகிறார், யாருக்கு மாதிரியாக இருக்கணுமா? நீங்கள் விசுவாசிகளுக்கு நீ மாதிரியாக இரு என்று சொல்லி தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார். இன்றைக்கும் கூட வாலிப தம்பி தங்கச்சிமார்களுக்கு அருமையான அந்த வசனத்தை பிடித்து கொள்ளுங்க, கோடு போட்டு வைத்து கொள்ளுங்க, நல்லா அண்டர்லைன் பண்ணி இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணி கொள்ளுங்க. தூக்கத்தில் எந்திரிச்சு கேட்டாலும் இந்த வசனத்தை உங்கள் இருதயமாகிய பலகையில் எழுதி வைத்து கொள்ளுங்க. நீங்கள் முதல்ல வார்த்தையில், 2வது நடக்கையில், அன்பில், ஆவியில், அவிசுவாசத்தில், கற்பில் நீங்கள் தேவ ஜனங்களுக்கு மாதிரியாக இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே விசேஷமாக ஆண்டவரே பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின அருமையான வசனத்தை குறித்து நாங்கள் தியானித்தோம். அது ஆண்டவரை இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் வாலிப பிள்ளைகளுக்கு நேராக அந்த வசனத்தை எல்லாவற்றிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியா இரு என்று சொல்லி இன்றைக்கும் அவர்களுக்கு நேராக கடந்து செல்லுகின்றது. ஆண்டவரே, இதோ கர்த்தரை அறிந்து ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரை வாலிப தம்பி தங்கச்சிமார் தங்களுடைய எல்லா நடக்கைகளிலும் எல்லாவற்றிலும் மற்ற விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்கும்படியாக, இடரலில்லாமல் இருக்கும்படியாக ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே ஆட்கொண்டு நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்ற நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் யோசேப்பை போல, தானியேலை போல, யோசுவாவை போல
இல்லையா? அப்போஸ்தலர்களைப் போல உங்கள் வாலிப வயதுல பெண்கள் தெபோராளை போல, எஸ்தரை போல நீங்க வாலிப வயதுல நீங்கள் மற்றவர்களுக்கு மாதிரியாக எழும்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.